ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி விஜய் சித்து அண்ணாவோட ஒரு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாங்க, இது ஒரு ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணது தான், பட் ஆனால் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள் அது என்ன ரெசிபின்னு. ஆமாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், வடையாணி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், சாப் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு. இப்போ பாருங்கள், மீதமான பிரியாணி எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 3 கரண்டி போட்டிருந்தேன். போட்டுட்டு அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப இதாக அரைச்சிடாதீங்க, கூலாக. பட் ஆனால் கரெக்டான ஸ்டேஜில், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்து எடுத்துருங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா கலக்கிடலாம். இப்போ பாருங்கள், அரிசி மாவும் போடுறேன். அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன் நான் போட்டேன். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆகிடுனா அரிசி மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரிசி மாவும் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ 2 முட்டையை எடுத்து, மஞ்சக்கருவு வேணாம், நமக்கு வெள்ளைக்கருவு மட்டும் போதும், நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பிரெட் கிராம்ஸ், இது நானே வீட்டில் ரெடி பண்ணதுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் உப்பு தேவைப்பிடிச்சி ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டேன். ஃபஸ்ட்டு நான் போடுற கட்லெட்டில் எடுத்து முட்டை டிப் பண்ணலை. நான் அதில் முட்டையில் போடாமல் ஃபஸ்ட்டு பிரெட் கிராம்ஸில் மட்டும் முக்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்த்திங்கன்னா நான் முட்டையில் முக்கவே இல்லை, அதை வெறும் பிரெட் கிராம்ஸ் மட்டும்தான் அதில் எடுத்து இது பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு அதை போட்டு பார்க்குறேன். இப்போ எண்ணெயில் போட்டுடுறேன். பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்னவோ அது கிறிஸ்பியாக வரலன்னு தோணிகிட்டு இருந்துச்சு பொரிஞ்சு வந்ததும். மற்ற எக்கெல்லாம் வச்சு பண்ணுறதை விட இது அவ்வளோ கிறிஸ்பியாக இல்லை. இப்போ அடுத்தது போடக்கூடியது நான் வந்து எக் பைண்ட் பண்ணி தான் போட்டேன். எக்கு வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவரில் பிரெட் கிராம்ஸில் மிக்ஸ் பண்ணி போடும்போது அது வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வருது. நீங்களே லாஸ்ட் ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எக்கில் டிப் பண்ணிட்டேன். எக்கில் நல்ல ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களா பிரெட் கிராம்ஸை ஃபுல்லாக அப்படியே மேலே எடுத்து போட்டு ஃபுல்லாக பிரெட் கிராம்ஸ் பட்டால் தான் அந்த முறுமுறுன்னு ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் பிரெட் கிராம்ஸ் படுற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட் பேட்ச் நான் பொரித்து எடுக்கிறேன். இப்போ பொரிஞ்சிட்ருக்கு. பொரிக்கும் போது வந்து அது நல்ல பொன்னிறமாக ஒரு கோல்டன் கலரில் வரணும். வந்தால் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து. இப்போ பார்த்திங்களா, நான் திருப்பி போடும்போதே உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது, அந்த முறுமுறுப்பு அதில் தெரியல. ஆனால் இப்போது 2வதாக போட்டதை அந்த முறுமுறுப்பை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இதே மாதிரி ஸ்நாக்ஸ் நிறைய நான் வந்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கேங்க நம்ம சேனலில். அதையெல்லாம் பாருங்கள், ஐ கார்டில் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு உள்ளதை எடுத்துட்டேன். அவ்வளோ முறுமுறுப்பாக இது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா 2வது பேட்ச் போட ஆரம்பிச்சிட்டேன். 2வது 2 போட ஆரம்பித்தேன். இதை நான் வந்து 2 தான் போட்டேன். கொஞ்சம் பெருசாக போட்டேன் அப்படிங்கிறதுனால ஒரு 3-4 பேட்ச் போட்டு எடுத்தேன். 2 தான் போட்டேன். அப்போ தான் கொஞ்சம் உதிராமல் வரும் அப்படிங்கிறதுனால 2 போட்டு எடுத்தேன், பெருசாக போட்டு எடுத்ததுனால. ஸோ இப்போ 2வது பேட்சும் போட்டு எடுத்துட்டேன். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வடையாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அந்த ரைஸை மட்டும் நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இது அப்படியே டேஸ்ட்டில் கட்லெட் மாதிரி தாங்க இருந்தது. அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சரிங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.